போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஸ்ரீரங்கராஜன் ஓடைப்பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவரது இளைய மகன் கனகராஜ். இவர் உருளைக்கிழங்கு மார்க்கெட்டில் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வர்ஷினி பிரியா என்ற பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. வர்ஷினி பிரியா பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கனகராஜின் அண்ணன் வினோத்குமார் இவர்களது காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வர்ஷினி பிரியா வீட்டிலும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவர் வீட்டை விட்டு வெளியேறி கனகராஜின் வீட்டுக்கு வந்துள்ளார். ஆனால் அவரை கனகராஜின் குடும்பத்தினர் கடுமையாக விமர்சித்து அங்கிருந்து விரட்டியுள்ளனர். இதனால் தனது வீட்டுக்கும் திரும்ப முடியாத நிலையில் வர்ஷினி பிரியா பல்வேறு துயர்களுக்கு ஆளாகியுள்ளார். அந்த சமயத்தில் தந்தை கருப்பசாமி மகன் கனகராஜை தனியாக வீடு பார்த்து செல்லுமாறு குடும்பத்தாரை சமாதானம் செய்த பிறகு திருமணம் செய்து வைப்பதாகவும் அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் சாதி வெறியில் ஊறிப்போன வினோத்குமார் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கொலை வெறியுடன் தெரிந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்ட வினோத்குமார் தனது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து 2019 ஜூன் 28 அன்று கனகராஜின் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். அப்போது அங்கிருந்த வர்ஷினி பிரியாவை திருமணம் செய்யக்கூடாது என கனகராஜிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அங்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த வினோத்குமார் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தம்பி கனகராஜை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனை தடுக்க வந்த வர்ஷினியையும் அவரின் தாய் அமுதா முன்பாகவே வினோத்குமார் வெட்டியுள்ளார். பலத்த காயங்களுடன் சரிந்த கனகராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த வர்ஷினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த இரட்டை ஆணவ கொலை தொடர்பாக மேட்டுப்பாளையம் போலீசார் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வினோத் மற்றும் அவரது நண்பர்களான கந்தவேல், ஐயப்பன், சின்னராஜ் உள்ளிட்டோரை கைது செய்தனர். இந்த வழக்கு கோவை ஒருங்கிணைந்த SC/ST வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. 2019 ஆண்டு நடந்த இந்த ஆணவ கொலை வழக்கு தொடர்பாக நீதிபதி விவேகானந்தர் முன்னிலையில் தீர்ப்பு குறித்த விசாரணை கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கூட்டு சதி என்ற பிரிவில் பதியப்பட்ட வழக்கில் கந்தவேல், சின்னராஜ், ஐயப்பன் ஆகியோர் மீது குற்றம் நிரூபிக்காததால் அவர்கள் மூவரும் விடுதலை செய்யப்படுகின்றனர். அத்தோடு வினோத்குமாரை முக்கிய குற்றவாளி என குறிப்பிட்டு தண்டனை விவரங்கள் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இதற்கான தீர்ப்பு குறித்து நீதிபதி விவேகானந்தன் முன்பு விவாதிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளி வினோத்குமாருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கனகராஜ், வர்ஷினி ஆகிய இருவரையும் சாதி மறுத்து காதலித்த காரணத்திற்காக அத்துமீறி அவர்களது வீட்டுக்குள் நுழைந்து இருவரையும் வெட்டி கொன்றுள்ளார். சாதியின் பெயரால் நடத்தப்பட்ட இந்த கொலை அரிதினும் அரிதான வழக்காக கருதப்படுகிறது. எனவே குற்றவாளி வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது என நீதிபதி அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.